இப்போ நம்ம ஏரிக்கு தான் பார்க்க போகிறோம். ஏரிக்குள்ளார எங்கள் அப்பா மரம் வெட்டி வச்சுருக்காரு. அந்த மரத்தை எடுக்க தான் போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்பூர் ஏரியில் நிறையா பன்னிலாம் இருக்குது. அந்த பன்னியெல்லாம் எப்படி பறிச்சு வச்சுருக்கு பார்த்தீங்கன்னா, நல்லா காலடி இடம்லாம் தெரியுது. நல்லா ஈரமண்ணுக்கு அதுவும் மழை பெஞ்சதுக்கும் நல்லா தெரியுது கிளியராக. இதேமாரி தான் ஏரியில் நிறையா இடத்துல எல்லாம் பறித்து வச்சுருக்கு. பன்னியெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும்போது இதேமாரி பறிச்சுட்டு தான் இருக்குமா. நைட் டைமில் தான் நம்ம காட்டுக்கெல்லாம் வரும் குச்சிக்கிழங்கு சாப்பிட. பகல் டைமில் எங்கேயாவது பதுங்கி தான் இருக்கும். அந்த பன்னி காட்டு பன்னிலாம் கிடையாது. இங்கே பக்கத்தில் யாரோ பன்னி வளர்க்குறாங்களாம். அந்த பண்ணையிலேருந்து தப்பிச்சு வந்துருச்சு. அது தப்பிச்சு வந்து இங்கே பல குட்டி போட்டு ஏரி ஃபுல்லாக பன்னியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய மயிலெலாம் இருக்குது. மயில், முயல், உடும்பு நிறையா இந்தமாரி அனிமல்ஸ்லாம் இருக்குது. நம்ம மலைக்கு போனால் இன்னும் நிறைய குரங்கெல்லாம் இருக்கும். அப்படியே பயங்கரமாக இருக்கும் நம்ம ஏரிலாம். சின்ன வயசில் ஏரிக்குள்ளார வந்தேன். இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து வரேன். பார்க்கலாம் புதுசாக இருக்குது. கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருக்குது. இந்த ஏரியில் 4 வருஷத்துக்கு முன்னாடி நிறையா மழை பெஞ்சு தண்ணி ஏரிலாம் கோடி போய் இங்கே நிறையா மீன்லாம் இருந்தது. ஜிலேபி மீன், அவுரி மீன், அந்த மீச மீன் சொல்லுவாங்கள்ல, அந்த மீன்லாம் நிறையா இருந்தது. நாங்களே ஒரு 10 கிலோ ஃபிஷ்க்கு மேலே பிடிச்சோம். நெட்டு கட்டினோம். வலையிலே ஜிலேபி மீன்லாம் காலையில் வந்து பார்த்தோன்னா அப்படியே ஒரு பேசன் கடந்தது. அப்படியெல்லாம் இருந்தது. ஆனால் இப்போல்லாம் ஏரியெல்லாம் வற்றி போயிடுச்சு. திரும்ப மறுபடியும் எப்போ மழை வரும்னு தெரியல. அதேமாதிரி மீன் எந்த காலம் பிடிச்சி சாப்பிட போகிறோன்னு தெரியல. நாங்களும் இந்த ஏரியில் முன்னாடியே மாடு கட்டி அப்படி மேய்ச்சிட்டு போயிடுவோம். உள்ளாரெலாம் அதிகம் வந்ததில்லை. யாரும் இங்கே ஆளும் புழங்க மாட்டோம். இப்போ பார்த்திங்களா, ஏரியிலையெல்லாம் பனைமரம்லாம் இருக்குது. அந்த காலத்தில் நிறைய இங்கே பனந்தோப்பாக இருந்துதான். ஆனால் இப்போல்லாம் பனைமரம்லாம் அழிஞ்சு போய் கொஞ்சம் மரம் மட்டும்தான் இருக்குது. வீட்டில் நான் துளசி வச்சு பார்க்குறேன், நான் வரவே மாட்டேது. ஆனால் இங்கே பார்த்திங்களா ஏரியில் நல்லா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது துளசி. நல்ல துளசி தான். இதேமாரி இங்கே நிறைய இடத்துல இருக்குது. அப்படி திட்டா துளசி அதெல்லாம் பரவி நிறைய முளைச்சி கிடக்குது. நீங்கள் பாருங்க, இதான் நம்ம மாடெல்லாம் அப்படியே அவுத்து விட்டாச்சு. அது மட்டும் மேய்ஞ்சிட்ருக்கோம். பக்கத்து காட்டில் இங்கே யாரும் போகாது. ரொம்ப தூரம் கரை இருக்குது. என் தம்பி மாடெல்லாம் பிடிச்சிட்டு போகிறான் வீட்டுக்கு. இதெல்லாம் பன்னியோட கல்லடி தடம். நல்லா பார்த்தீங்களா? இதுதான் காட்டாமனுக்கு. பன்னி நல்லா பறித்து நல்லா விளையாண்டுருக்க மாட்டேது. இந்த இடம் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக தெரியுது. இப்போ தான் நேற்று தான் பறிச்சிருக்க மாட்டேது. ஃபைனலாக குச்சி எடுத்தாச்சு. பாய் மக்களே.